நமஸ்காரம். கதைகள் கீதை மற்றும் வேதங்களின் பிரதிபலிப்பு. பிருகு முனிவரின் திரிமூர்த்தி சோதனை. நமது பண்டைய வேத நூல்கள் தாழ்மையை மனிதர்களுக்கே அல்லாது தேவதைகளுக்கும் உகந்த உயர்ந்த குணமாக புகழ்கின்றன. எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் அமைதியையும் மரியாதையையும் காத்துக்கொள்வதே உண்மையான தாழ்மை. எல்லா சூழல்களிலும் நாகரிகமான நடத்தை காட்டுவது உயர்ந்த பண்பாக கருதப்படுகிறது. வேத காலத்தில் வாழ்ந்த மகரிஷிகளில் ஒருவரான பிருகு பிரம்மாவின் மனசு புத்திரராகவும் சப்தரிஷிகளில் ஒருவராகவும் விளங்கினார். அவர் மிகுந்த ஞானமும் தெய்வீக சக்தியும் உடையவர். உலகில் எங்கும் விரும்பிய இடத்திற்கு செல்லும் யோக வல்லமை அவருக்கு இருந்தது. ஒரு நாள் முனிவர்களுக்குள் ஒரு விவாதம் எழுந்தது. திரிமூர்த்திகளில் யார் உயர்ந்தவர்? பிரம்மா, விஷ்ணு, சிவா, இவர்களில் யார் சிறந்தவர் என்பதை அறிய பிருகு முனிவரையே சோதனை செய்ய அனுப்பினர். முதலில் பிருகு முனிவர் தன் தந்தையான பிரம்மாவை அடைந்தார். அவர் எந்த வணக்கமும் செய்யாமல் அமைதியாக நின்றார். இதனால் கோபமுற்ற பிரம்மா தன் கமண்டலத்தால் அவரை அடிக்க முனைந்தார். உடனே பிருகு அங்கிருந்து வெளியேறினார். பிறகு அவர் சிவாவின் இருப்பிடத்திற்கு சென்றார். அப்போது சிவபெருமான் பார்வதியுடன் இருந்தார். அனுமதி கேட்காமல் உள்ளே நுழைந்ததால் சிவன் கோபமுற்று திரிசூலத்தை எடுத்தார். மீண்டும் பிருகு அங்கிருந்து தப்பினார். இறுதியாக அவர் விஷ்ணுவின் பரமபதத்தை அடைந்தார். ஆதிசேஷன் மேல் சாய்ந்து உறங்கிக் கொண்டிருந்த விஷ்ணுவின் திருவடிகளை லக்ஷ்மி அமுத்திக் கொண்டிருந்தாள். முன் ஏற்பட்ட அனுபவங்களால் மனம் கலங்கியிருந்த பிருகு விஷ்ணுவின் மார்பில் காலால் உதைத்தார். உடனே விஷ்ணு எழுந்தார். ஆனால் கோபம் அல்ல, கருணை மட்டுமே முகத்தில் விளங்கியது. அவர் முனிவரின் காலை பிடித்து மெதுவாக தடவி, மகாமுனிவரே, என் மார்பு கடினமானது, உங்கள் திருவடி மென்மையானது, உங்களுக்கு வலி ஏற்பட்டதோ? என்னை எழுப்பி என் கடமையை நினைவூட்டினீர்கள், அதற்காக நன்றி என்றார். அந்த அடியினை நினைவு கூர்ந்து தன் மார்பில் என்றும் தாங்குவேன் என்றும் கூறினார். இந்த பதிலை பார்த்து பிருகு அதிர்ச்சி அடைந்தார். சகிப்புத்தன்மை மற்றும் தாழ்மை ஆகியவற்றில் விஷ்ணுவுக்கு இணை இல்லை என்று உணர்ந்தார். முனிவர்கள் அனைவரும் விஷ்ணுவையே உயர்ந்தவர் என ஏற்றுக்கொண்டனர். இச்சம்பவத்தால் லக்ஷ்மி தேவிக்கு மனவேதனை ஏற்பட்டது. தன் இருப்பிடமான மார்பில் அடித்த முனிவரை கண்டித்திடாமல் அவரையே கௌரவித்த விஷ்ணுவின் செயல் அவருக்கு வருத்தம் தந்தது. கோபமுற்று பூமிக்கு வந்து தவம் செய்து பின்னர் ஒரு ஏழை பிராமணரின் மகளாக பிறந்தார். அவரை தேடி விஷ்ணுவும் மனித வடிவில் பூமிக்கு வந்தார். திருமணம் செய்ய விரும்பிய போது அந்த பிராமணர் பெரிய தொகையை வரதட்சணையாக கேட்டார். படம் இல்லாத விஷ்ணு செல்வத்தின் அதிபதியான குபேரனிடம் கடன் கேட்டார். வட்டியுடன் திருப்பி செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் குபேரன் பணம் கொடுத்தார். கடன் அடையும் வரை பூமியிலேயே தங்க வேண்டும் என்ற நிபந்தனையும் இருந்தது. இதுவே இன்று திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில் என புகழப்படும் திருத்தலம் பற்றிய புராண கதை. அங்கு பக்தர்கள் தரும் காணிக்கைகள் குபேரனின் கடனை திருப்பி செலுத்த பயன்படுத்தப்படுகின்றன என்று நம்பப்படுகிறது. இந்த நிகழ்வு அதர்வ வேதா 1வது காண்டம் 34வது சூக்தம் 2வது மந்திரத்தில் ஆழ்ந்த பொருளை நினைவுபடுத்துகிறது. जिह्वायाग्रे मधुमे जिह्वा मूले मधुलकम् ममेदः क्रतावसु मम चित्तमुपायसे. இந்த மந்திரத்தின் பொருள், என் நாவின் நுனியில் இனிமை நிலைத்திருக்கட்டும், அதன் வேர்பகுதியிலும் இனிமை நிலவட்டும், என் செயல்கள் அனைத்தும் இனிமையால் நிரம்பி இருக்கட்டும், இனிமையே என் மனத்திற்குள் புகுந்து குடியிரு. விஷ்ணுவின் பதில் இந்த வேத மந்திரத்தின் உயிர்ப்பான எடுத்துக்காட்டு. இனி சொல், கருணை மிகு செயல், மென்மையான மனம், இவையே உண்மையான மகத்துவத்தின் அடையாளங்கள். அதனால்
தாழ்மையே உயர்ந்த தெய்வீக குணம் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகின்றது. நாராயண நாராயண.